ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்வீட் அம்மா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, புளி மிளகா ஊறுகாய் தாங்க செய்ய போகிறேன். புளி மிளகா பிக்கல் எப்படி செய்யலாம்? நல்லா ஸ்பைசியாக காரஞ்சாரமாக சூப்பராக எல்லாத்துக்குமே ஆப்டான ஒரு ஊறுகாய் துவையல் தாங்க இது. நீங்கள் இதை ஒரு 10 நாளைக்கு கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம், கெடவே கிடாது. புளி மிளகா ஊறுகாய் எப்படி செய்யணும்னா உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இது எல்லா வகையான டிஃப்ரெண்ட் வெரைட்டி ரைஸ்க்கு ஆப்டான பிக்கல் இது. எக்ஸாம்பிள் புளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், மாங்காய் சாதம், தேங்காய் சாதம் எல்லாத்துக்குமே, எஸ்பெஷலி வெறும் பருப்பு சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப ஆப்டான ஊறுகாய் துவையல் இது. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ தேவையான பொருள் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், பச்சை மிளகா எடுத்திருக்கேன் நான். நீலவாக்கு பச்சை மிளகா, இது காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அதனால் நீலவாக்கு பச்சை மிளகா எடுத்திருக்கேன். ஒரு 50 கிராம் புளி ஊற வச்சுருக்கேன். புளி கரைச்சி எடுத்துக்கிறதுக்கு 50 கிராம் புளி. அடுத்தது பார்த்திங்கன்னா கடுகு வெந்தயம் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். அடுத்து பெருங்காயம் சேர்த்துப்போம். பெருங்காயம் எடுத்துக்கோங்க. மஞ்சப்பொடி, அடுத்து உப்பு. இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோ தான். ஓகேங்களா? இப்போது இந்த பச்சை மிளகாவை நம்ம முழுசாக இருக்கு இல்லையா, இதை நடுவில் கீரி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சமாக கீரி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா நல்லா பழமாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கீரி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இப்போ நான் எல்லாத்தையும் கீரி எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ அடுத்து நான் கடாய் வச்சுருக்கேன். கடாயில் இப்போ நம்ம அந்த வெந்தயமும் கடுகும் வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு ஸ்பூன் வெந்தயம் கடுகு, அதை கொஞ்சம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் பொரிஞ்சு வரும், அது பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. தனியாக எடுத்துக்கலாம். இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் மிச்சமாகவே சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயாக இருந்தால் ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கடுகு சீரகம் ரெண்டும் கலந்து வச்சுருக்கேன். கடுகு சீரகம் சேர்த்துப்போம். கடுகு சீரகம் பொரிஞ்ச உடனே இது கூட நம்ம பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. பார்த்து வெடிக்கும் பச்சை மிளகா, கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க, ஜாக்கிரதையாக நின்றுக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. பச்சை மிளகா கொஞ்சம் எண்ணெயிலேயே வதங்கட்டும். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ அதுக்குள்ளே நம்ம இந்த வறுத்து வச்சோம் இல்லையா கடுகு வெந்தயம், அதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு பொடி பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபைனாக ஆகிடும். அதனால் நான் உரல்லையே நுணுக்கி எடுத்திருக்கேன். இப்போது பச்சை மிளகா கொஞ்சம் வந்திருக்கு. இப்போ நம்ம புளி கரைச்சல் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு, அது முங்குற அளவுக்கு புளி கரைச்சல் சேர்த்துக்கோங்க. நல்லா புளி திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். புளி கரைச்சல் சேர்த்துக்கிட்டோம். இப்போ இது கூட மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க. நான் சால்ட்டு தான் சேர்த்துருக்கேன், கல்லுப்பு சேர்க்கல. சால்ட் உப்பு தான் சேர்த்துருக்கேன் நான். உங்களுக்கு கல்லுப்பு, உங்களுக்கு எது திட்டம் தெரியுதோ அதை சேர்த்துக்கோங்க. கொதி வந்திருக்கு. இப்போ லைட்டாக கொதி வரும்போது பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். பெருங்காய பொடி சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த புளி மிளகா ஊறுகாய் நீங்கள் வெறும் வெள்ளை சாதம், சுட வெள்ளை சாதத்தில் கூட போட்டு பிடிச்ச மாதிரி சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இது கூட நான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்து இப்போ நான் மூடி வைக்கிறேன். இந்த பாருங்கள், நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சோம் இல்லையா
கடுகு, வெந்தயம் இந்த பவுடரை உள்ளே சேர்த்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக பொடி பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொர கொரப்பாக இருக்கட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்க, நல்லா வந்திருக்கு பாருங்கள், நல்லா சுருண்டு வந்திருக்கு. ஊறுகாய் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, செம்மையாக சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்